வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். கிராண்ட் டிசைன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்லீவ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செக்குடு போர்ஷன் தான். அதில் 2 மோட்டிவ் போடுவோம்ல, சேம் அது மாதிரி. அதாவது பேக் நெக்கில் இருந்து ஸ்லீவ் டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம எப்பயும் போல் பேக் நெக்குக்கு செயினில் ஒரு 2 லைன் வந்து கொடுக்க போகிறோம், ஜரி த்ரெட்டில். ஸோ சேம் அயன் நீடில் எப்பயும் யூஸ் பண்ணுற அயன் நீடில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் தான். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுற 2 லைனையும். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் வந்துட்டு பீட்ஸ் கொடுக்கலாம், நம்ம நார்மல் ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணி. ஏன்னா நிறைய கேட்குறாங்க நரம்பு யூஸ் பண்ணலாமான்னு. ஸோ நான் வந்து நார்மலாக ஸ்விங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். பீட்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்குன்னு தனியாக பீட் நீடில் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம பீட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ எப்பயும் போல் நார்மல் ஸ்விங் த்ரெட், அதாவது ஒரு கோல்டு கலர், சாண்டில், டார்க் சாண்டில் கலர், இந்த மாதிரி கலர்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது பீட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட், அந்த கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியாத மாதிரிக்கு. இல்லைன்னா நம்ம ப்ளவுஸ் கலர் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி நம்மளுடைய சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கலர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ 2 அட்டாச் பண்ணிவிட்டு, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 2 தான் அட்டாச் பண்ணணும், 3 4 தான் அட்டாச் பண்ணோன்னா நெளியாக தெரியும். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டோன் செயின் கொடுக்க போகிறோம். ஸ்டோன் செயின் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நம்பர் 24. ஆக்சுவலாக நம்பர் இருக்குது 24, 14லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது வந்து நம்பர் 24. இது எப்பயும் போல் ஒரு செயின் விட்டு ஒரு செயின், அதாவது ஒரு ஸ்டோன் விட்டு ஒரு ஸ்டோன் நம்ம வந்து கொடுப்போம். இதுக்கும் நான் நார்மல் ஸ்விங் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது நல்ல கோல்டு கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எப்பவும் போல் செயின் போடுற நீடில் வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் போடலாம். இது பார்க்குறதுக்கு பட்டன் கோல் ஸ்டிச் மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் அடுத்த ஸ்டிச்சு, ஒரு ஸ்டோன் விட்டு ஒரு ஸ்டோன். ஸோ இப்படி இது வந்து சீக்கிரமாக போடுறதுக்கான ஒரு ஷார்ட் மெத்தட், அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் எடுத்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் பெரிய ஸ்டோனாக இருக்குது. ரொம்ப சின்னதுன்னா நம்ம வந்து ப்ரைடல் ப்ளவுசஸ்க்கெலாம் வந்து நான் பெரிய ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து பீட் லைன் வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன் ரவுண்டாக. சேம் அதே நெக் லைனில் வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இதுதான் நம்ம வந்து த்ரெட் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து சாரீ கலர் வந்துட்டு நல்ல பிங்க்கு. ஸோ இந்த பிங்க்கு தான் நம்ம வந்து த்ரெட் ஃபில்லிங் பண்ண போகிறோம். இது 2மே வந்து ஜிவி தான். எனக்கு வந்து ஜிவி தான் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நான் 2மே ஜிவி தான் எடுத்திருக்கேன். பெல் பிராண்ட் இருந்தால் உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து எப்பயும் போல் நம்ம பைப்பிங் கார்டு அட்டாச் பண்ணுவோம். நான் வந்து இது டைம் ஆகும் அப்படின்றதுனால க்ளூ வச்சு லைட்டாக ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அது ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஸ்டிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது நகராமல் இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து ஜிக்ஜாக் ஸ்டிச் வச்சு அட்டாச் பண்ணுவோம். பட் இதில் லைட்டாக க்ளூ வச்சுட்டு அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம அதை டச் பண்ணாமல் ஸ்டிச் போட்டாலே அது நகராது. ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக க்ளூ வச்சுட்டு இப்போது பைப்பிங் கார்டு வச்சுக்கலாம். நம்ம க்ளூ வைக்கும்போது அந்த பீடை ஒட்டி நம்ம அந்த பாட்டிலை அழுத்தி லைன் கொண்டு வந்தாலே போதும். இந்த லைன் வந்துடும் நம்மளுக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப மெல்லிஸாக கொடுத்துருப்பேன் அந்த க்ளூவெல்லாம். ஏன்னா நம்மளுக்கு அது நகராமல் இருந்தால் போதும். ஸோ அதனால் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து இதில் ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, சேம் அதே பிங்க் கலர் தான் சாரியோட கலர். ஸோ லைட்டாக கிராஸ் ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் மேலே கொண்டு போய் லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச், சேம் ஃபில்லிங் தான். பட் வந்து இந்த பைப்பிங் கார்டு தெரியாத மாதிரி நம்ம கொண்டு வரணும். இது வந்து நான் 1/4 இன்ச்சுக்கு வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். 1/4 இன்ச்சு டெப்த் வர மாதிரி. ஆனால் அந்த பைப்பிங் கார்டு அளவுக்கு மட்டும் நம்ம போடுறதுனா கூட போட்டுக்கலாம். அதுக்கு வந்து நம்ம மெஷர் பண்ண வேண்டியதில்லை. பைப்பிங் கார்டை நல்லா வந்து பீடோடு கொஞ்சம் ஒரு நூலளவு மட்டும் விட்டுட்டு நம்ம அப்படியே ஸ்டிச்சஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இப்போ அந்த மேலே லைன் இருக்குது பார்த்திங்களா, அந்த க்ராஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழே கொண்டு வர்றோன்னா அதுதான் க்ராஸ். அந்த க்ராஸ் வந்து நம்மளுக்கு நல்ல ஸ்லாண்டிங் இருக்கணும். லைட்டாக நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருந்துட்டாலும் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஸ்டிச் நீட்டாக இருக்காது. ஸோ கீழே வந்துடுச்சு இப்போ ஸ்டிச்சு. சேம் லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச்.
மறுபடியும் லாங் ஸ்டிச் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். இதே தான் வந்து நம்ம நெக் ஃபுல்லாக வரப்போகுது. டேர்னிங்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். டேர்னிங்ஸ் வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அது மட்டும் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் கிளியராக எப்படி பண்ணணும் அப்படின்னு. சேம் அதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதே இல்லை, அப்படியே கொண்டுட்டு போயிட்டோன்னாவே நம்மளுக்கு நீட்டாக அது ஃபினிஷ் ஆகிடும். ஸோ வந்து அந்த டேர்னிங்ஸ் வரும்போது ப்ளவுஸோடைய டேர்னிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டேர்னிங்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ டேர்னிங்ஸ் வந்துருச்சு பார்த்திங்கன்னா தெரியும். அந்த ஸ்லாண்டிங்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. லைட்டாக அந்த ஸ்லாண்டிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டான மாதிரி இருக்குது. இப்போ நம்ம அதை அப்படியே வந்து கண்டினியூவாக போட்டுட்டு வந்தோம்னாவே நமக்கு சேம் ஸ்லாண்டிங் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ அதையவே அப்படியே கண்டினியூவாக போட்டு வரலாம். லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச். நீங்கள் வந்து எந்த இடத்துல லாங்குக்கு எடுக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு இப்போ இந்த சைடு போடுறோன்னா கீழே போடணும் ஷார்ட் ஸ்டிச்சு, இங்கே போடுறோன்னா இப்போ லாங் ஸ்டிச் போட்டு மேலே போடணும் ஷார்ட் ஸ்டிச். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த சைடு வந்து கீழே இறங்கணும், அந்த சைடு வந்து மேலே இருந்து வரணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்லாண்டிங் பர்ஃபெக்டாக கிடைக்கும். சேம் டைம் வந்து இந்த பைப்பிங் கார்டு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகும். ஸோ இது ரெண்டுமே நம்ம பார்த்து பண்ணணும், வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. சேம் இந்த ஸ்லாண்டிங்லேயும் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஆகிடுச்சுனாலும் நம்மளுக்கு அந்த கேப் அதிகமாக தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு லைட்டாக டவுட் வந்துச்சுன்னா கூட நீங்கள் என்ன பண்ணிடணும், பிரிச்சுட்டு மறுபடியும் போடுற மாதிரி இருக்கணும். இப்போ ரொம்ப ஸ்லாண்டிங் வேணும் அப்படின்னா மேலே கொண்டு போகிறத அதிகமாக கொஞ்சம் மேலே கொண்டு போய்க்கணும். கீழே இப்போ போடுறத வந்து கொஞ்சம் கீழே இறக்கி போட்டு கொண்டு போனோன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஸ்லாண்டிங் கிடச்சிரும். ரொம்ப ஈஸி தான் நம்மளுக்கு நெக்லைன்ஸ் வந்து ஃபில் பண்ணுறது. ஸோ சேம் இதே மாதிரி தான் ஃபுல்லாக நம்ம போட போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு நெக்லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு அந்த 1/4 இன்ச் அளவுக்கு நெக்லைன் ஃபுல்லாக நான் கொடுத்து முடிச்சிருக்கேன். மேலேருந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பீட் லைன் கொடுக்க போகிறோம். பீட் லைன் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு டிசைனுக்கு போயிடலாம். நம்பர் 4ம் நம்பர் 0வும் மாற்றி மாற்றி எடுத்திருக்கேன். ஸோ நம்ம அதை தான் கொடுக்க போகிறோம். நம்பர் 4 மட்டும் கொடுத்தா அது வந்து ஒரு மாதிரி 4ஐ எடுத்து காட்டாது, சும்மா ஏதோ பீட் லைன் வச்சுருக்கோன்ற மாதிரி இருக்கும். பட் அதோட 0வும் சேர்த்து கொடுக்கும்போது நம்மளுக்கு அது நல்லா எடுத்து காட்டும். ஸோ அதனால் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ சேம் அதே தான் மறுபடியும் நம்ம போட போகிறோம். நெக்லைன் ஃபுல்லாக, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லைன் வந்து சுகர் பீட் வைக்க போகிறோம். ஸோ ரெண்டையும் முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அரும்பரும்பாக வைக்க போகிறோம். அரும்பரும்பாக வைக்கிறதுக்கு வந்துட்டு 2 சுகர் பீடு, ஒரு நம்பர் 4, மறுபடியும் ஒரு சுகர் பீடு, இந்த மாதிரி ஆர்டர் தான் வைக்க போகிறேன். இப்போ நான் ப்ராப்பராக ஆர்டர் வச்சுருக்கேன்னா தெரியல, ஏன்னா நான் இப்போ தான் இந்த அரும்பரும்பாக வைக்கிறது வந்து போடுறேன். எப்பயுமே வந்து நம்ம ப்ளவுஸுக்கு அரும்பரும்பாக வைக்கிறோம், அந்த மாதிரி டிசைன்ஸ் வைக்கிறோன்னா அதை ஆர்டரை மறந்துடுவோம். அப்புறம் மறுபடியும் 2 லைன் வச்சுட்டு, அதாவது 2 அரும்பாக வச்சுட்டு தான் அப்புறம் தெரியும். இதுக்கு வந்து நான் ப்ளவுஸோடைய கலர் எடுத்திருக்கேன், ஏன்னா இது லைட்டாக கண்டிப்பாக தெரியும். ஸோ அதனால் இப்போ வந்து 2 சுகர் பீடை ஃபஸ்ட் அட்டாச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்பர் 4ம் ஒரு நம்பர் 0வும் அட்டாச் பண்ண போகிறேன். ஓகேவா, வச்சாச்சு. இப்போ மறுபடியும் அப்படியே மேலே கொண்டு வந்து லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ அப்படியே மறுபடியும் நம்பர் 0 2, மறுபடியும் நம்பர் 4 நம்பர் 0. ஸோ ஆர்டர் ப்ராப்பராக தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதே மாதிரி எடுத்துக்கிட்டால் ஓகே. மறுபடியும் நம்பர் 0, அதுக்கப்புறமா 0ன்றது சுகர் பீடு ஆக்சுவலாக. ஸோ இதே மாதிரி நம்ம மறுபடியும் எடுத்துக்கலாம் அதே ஆர்டரு. கோல்டு கலரில் வந்துட்டு 0ங்கிறத வந்து சுகர் பீடாக தான் சொல்கிறாங்க. டல் கோல்டில் தான் வந்து 0ங்கிறது வந்து கொஞ்சம் அதை விட பெரிய சைஸ் கிடைக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதே ஞாபகத்தில் நான் சொல்லிட்டேன் ஆக்சுவலாக. மறுபடியும் சுகர் பீடு நம்பர் 4, மறுபடியும் சுகர் பீடு சேம், மறுபடியும் ஷார்ட் ஸ்டிச் போட்டு திருப்பி மேலே எடுத்துகிட்டு வந்துடணும். இதே மாதிரி அந்த நெக்லைன் ஃபுல்லாக கொடுக்கணும் அரும்பரும்பாக. ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஹேங்கிங்ஸ் வந்து நம்ம மாற்றி மாற்றியும் கொடுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 2 சுகர் பீடு இல்லைன்னா ஒரு சுகர் பீடை குறைச்சிட்டு கொடுத்தோன்னா டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ ஃபுல்லாக கொடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப அழகாக இருக்குது. கிராண்ட் ப்ளவுஸோடைய ஒரு நெக்லைன் மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம். நிறைய நெக்லைன்ஸ் வந்து அடுக்கடுக்காக வைக்காமையும்
இந்த மாதிரி அரும்பாக வச்சதுலேயே நம்ம வந்து ஃபுல்லாக கொண்டு வந்துட்டோம். இப்போது ஓவரால் புட்டாஸ் இதுக்கும் நான் ஆர்டர் பார்க்கல. ஒரு சுகர் பீடு, ஒரு நம்பர் 4, மறுபடியும் சுகர் பீட், ஒன்று மாற்றி மாற்றி எடுத்திருக்கேன். எப்பயுமே வந்து 3 பீட்ஸ் வந்து வைப்போம் இல்லையா, சேம் அதே மாதிரி அதோடு சேர்த்து சுகர் பீடையும் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். சேம் இதை மேலே கொண்டுட்டு போகணும். அதுக்கு வந்துட்டு நம்பர் 4 தான் முன்னாடி இருக்கணும். இப்போ தான் அந்த ஆர்டர் சேஞ்ச் ஆகுது. ஸோ மறுபடியும் இதை நம்ம ஆர்டர் நான் வந்து உங்களுக்கு கடைசியில் கூட நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு இதனுடைய ஆர்டர் என்னென்னு. இப்போ சென்ட்ரலேருந்து ஸ்டிச் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்பர் 4ம் சுகர் பீடும் சேம். இப்போ ஷார்ட் ஸ்டிச் போட்டு எண்ணால் போட்டுக்கலாம். ஸோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நமக்கு வந்து மறுபடியும் இன்னொரு பீடு அதாவது இன்னொரு புட்டாஸ் வந்து உங்களுக்கு இன்னும் பக்கத்தில் வச்சு காட்டுறேன். ஒரு சுகர் பீடு நம்பர் 4 ஸ்லாண்டிங்காக வச்சுட்டு மறுபடியும் ஸ்லாண்டிங் எடுக்கணும். நான் ஆக்சுவலாக நம்பர் மாற்றி எடுத்திருக்கேன். சுகர் பீடை லாஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து ஒட்டி எடுத்துருக்கணும். ஸோ மறுபடியும் சென்டரில் வந்து எடுத்து மறுபடியும் நம்பர் 4 நம்பர் சுகர் பீட் ஷார்ட் ஸ்டிச் போட்டு எண்ணாட் போட்டுக்கலாம். இப்போ இதோட ஆர்டரை நான் வந்து உங்களுக்கு காட்டிடுறேன், என்ன ஆர்டரில் எடுக்கணும் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுகர் பீடு நம்பர் 4 எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு சுகர் பீடு ஒரு நம்பர் 4 எடுத்துக்கணும். லாஸ்ட்டான பீடு வைப்போம் இல்லையா, அதுக்கு தான் வந்துட்டு 3rd நம்பர் 4 எடுக்கும்போது தான் கேப் இல்லாமல் எடுத்துகிட்டு சுகர் பீடை லாஸ்ட்டாக எடுத்துக்கணும். அப்படி எடுத்திங்கன்னா இந்த டிசைனுக்கு வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ இந்த டிசைனை வந்துட்டு அதாவது இந்த மோட்டிஃபை வந்து ஓவராலாக கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக முடித்தாச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கு ஆப்டாக இருக்கிற மாதிரி ஓவரால் மோட்டிஃப் தான் கொடுத்துருக்கேன். இதுக்கும் வந்து திலகம் ஸ்டோன் கொடுக்கலாம். பட் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டோன் வந்து கீழே விழுந்துரும்னு பயம். ஸோ மேக்ஸிமம் வந்து ஸ்டோன்ஸை ஸ்டிக் பண்ணுறதை வந்து அவங்க அவாய்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம பீட்ஸ்லேயே டெக்கரேட் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் ஸ்டோன்ஸ் அவாய்ட் பண்ணியிருக்கோம். த்ரெட்டு அப்புறம் ஸ்டிச்சிங்லேயே நம்ம வந்து அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இது ஒரு நார்மல் ப்ரைடல் நெக்லைன் தான். இதில் எந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்சஸும் கிடையாது. நம்ம நெக்லைன் அதாவது த்ரெட்டு இதுதான் போட்டதாக கொஞ்சம் வேலை, மற்றபடி எந்த வேலையும் பெருசாக கிடையாது. ரொம்ப டைம் இழுக்குமே தவிர மற்றபடி இதில் ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் எதுவும் கிடையாது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டு இது வந்து இது வரைக்கும் பயன்படுத்த அந்த மாதிரி எதுவும் இல்லை. நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்டிச்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த அரும்பரும்பாக வச்சதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப ஒரு ப்ரைடல் டிசைன் மாதிரி இருக்குது. இதுக்கு வந்துட்டு நம்ம இங்கே புட்டாஸ் போடுவோம். ஆக்சுவலாக வந்துட்டு ஹேங்கிங்ஸ் போடுவோம் இல்லையா, ஸோ அதுக்காக அந்த வீடியோவை நான் உங்களுக்கு தனியாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நான் உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் ஏதாவது ஒரு டவுட் உங்களுக்கு கிளியர் பண்ணியிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.